இப்போ கிருஷ்ணர் இந்த ஹஸ்தினாபுரத்தினுடைய பெண்கள் வந்து கிருஷ்ணரை எப்படி புகழ்ந்து பேசினார்கள் இந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் தன்னுடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்தினார் அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கணும். பின்னாடி சொல்லுங்க. ஏவம் விதா கதந்தீனாம் एवं विता गदन्तीनां தகிரப்புரயோஷிதாம் गिरक्पुरयूषितां நிரீக்ஷணேனாபிநந்தன் निरीक्षणेनापि नन्तन् தஸ்மிதேன யயௌ ஹரிஹி. சஷ்மிதேன யயௌ ஹரிः. மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்குபவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். தலைநகரான ஹஸ்தினாபுரத்து பெண்கள் அவரை வணங்கி இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கும் வேளையில் அவர்களது வணக்கங்களை சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்ட பகவான் அவரது கருணையை பார்வையாலேயே அவர்கள் மீது செலுத்தியவாறு நகரில் இருந்து புறப்பட்டு சென்றார். ஹரே கிருஷ்ணா. ஏவம் விதா கதந்தினா, இப்படி இந்த ஹஸ்தினாபுர பெண்கள் வந்து கிருஷ்ணரையும் அவருடைய பக்தர்களை பத்தி பேசினதை வந்து கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தன்னுடைய உணர்ச்சி எப்படி வெளிப்படுத்தினார்னா, நிரீக்ஷணேன, இது ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை சஸ்மிதேன. நிரீக்ஷணேனா தன்னுடைய பார்வை மூலமாகவும், சஸ்மிதேன தன்னுடைய புன்னகை மூலமாகவும் கிருஷ்ணர் வந்து அவர்களுடைய பேச்சுக்களை ஏற்றுக்கொண்டார். இந்த ஹஸ்தினாபுர பெண்கள்ல வந்து சில பெண்களுக்கு கிருஷ்ணர் மேல சாந்த ரதி இருந்தது. அந்த சாந்த ரதி உள்ள பக்தர்களிடத்தில் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பார்வையை செலுத்தி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அதே ஹஸ்தினாபுரத்தில் உள்ள சில பெண்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல மாதுரிய ரதி இருந்தது. அந்த மாதுரிய ரத்தி உள்ள பெண்கள் மேல தன்னுடைய புன்னகையை செலுத்தி புன்னகையை காண்பித்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி இந்த கருத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகம். ஒரு கிருஷ்ணருடைய வந்து ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்னன்னா, அவர் வந்து எல்லா உயிரினங்கள், எல்லா பக்தர்களிடத்திலும் அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்கான சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்கு. அதுதான் கிருஷ்ணருடைய ஒவ்வொரு இலையிலையும் நம்ம பார்க்கிறோம். கோபியர்களோட பல லட்சக்கணக்கான ரூபங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கோபியின் இடத்திலும் ராசலீலை நடனம் ஆடினார். 16,108 மனைவிகளிடத்தில் அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக 16,108 ரூபமாக விரிவடைந்து அவர் வந்து தன்னுடைய கிரகஸ்த ஆசிரமத்தில் வந்து பல லீலைகளை செய்தார். அடுத்த ஸ்லோகம். அஜாத சத்ரு பிரதனாம் படிங்க. அஜாதசத்ருப்ருதனாம் கோபீதாய மதுத்விஷः பரேபியः சங்கித ஸ்நேகாத் பிராயுங்க்த சதுரங்கினீம். யுதிஷ்டிர மகாராஜர், அஜாத சத்ருவான யுதிஷ்டிர மகாராஜர் ஒருவருக்கும் விரோதி அல்ல என்றாலும் அசுரர்களின் எதிரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு துணையாக செல்ல அவர் 4 தற்காப்பு பிரிவுகளை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை அமர்த்தினார். எதிரியின் காரணத்தாலும் பகவானிடம் உள்ள சிநேகத்தினாலுமே மகாராஜன் இதை செய்தார். யுதிஷ்டிர மகாராஜர் வந்து கிருஷ்ணருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அப்படி அந்த ஒரு கவலையினால
தன்னுடைய கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால அவர் வந்து இந்த 4 வகையான படைகளை வந்து கிருஷ்ணருடைய பாதுகாப்புக்காக அனுப்பினார். கோபி தாயன பாதுகாப்புக்காக. இங்க பாக்குறோம், யுதிஷ்டிர மகாராஜருக்கு கிருஷ்ணர் பகவான்னு தெரியும். அப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் மேல ஒருத்தர் மேல அன்பு இருக்கும் பொழுது அந்த நபரனுடைய அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருந்தாலும் அதை வந்து அதை மறந்து விடலாம். அந்த அன்பு வந்து அதை மறைத்து விடுகின்றது. யுதிஷ்டிர மகாராஜருக்கு கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால அவர் கிருஷ்ணருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தினால இந்த படைகளை அனுப்பினார். ஒவ்வொரு பக்தருக்கும் இந்த வாத்சல்ய பாவம் வந்து இருக்க வேண்டும். வாத்சல்ய பாவத்தை எப்படி ஒவ்வொரு பக்தரும் வெளிப்படுத்தலான்னா, கிருஷ்ணருடைய சேவை அல்லது கிருஷ்ணருடைய சேவைக்கு வந்து இது தடங்கள் அடையக்கூடாது, இது நல்லாக நடைபெறணும் அப்படின்னு அந்த ஒரு கவலை இருக்கணும். கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் அல்லது கிருஷ்ணருடைய கோயில் அது வந்து சரியாக இருக்கணும், பாதுகாக்கப்படணும், கைங்கரியல் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற அந்த கவலையை எடுத்துக்கொள்வது அதுவே ஒரு வாத்சல்ய பாவம். முன்னாடி 4 வகையான படைகள் இருந்தது. குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை அப்படின்னு. யுதிஷ்டிர மகாராஜர் அவருக்கு தெரியும் கிருஷ்ணர் வந்து எல்லோருடைய நலன் விரும்பி அப்படின்னு தெரியும். அப்படி இருந்தாலும் இந்த உலகத்துல பல அசுரர்கள், கிருஷ்ணர் மேல பொறாமை உள்ள அசுரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதனால கிருஷ்ணரை யாரும் வந்து தாக்கக்கூடாது, அவருடைய பாதுகாப்புக்காக இந்த படைகளை அனுப்பினார். இங்க கிருஷ்ணரும் வந்து யுதிஷ்டிர மகாராஜரை வந்து அவமதிக்க கூடாது. யுதிஷ்டிர மகாராஜர் அவருடைய மூத்த சகோதரர், அதனால கிருஷ்ணரும் அதை ஏற்றுக்கொண்டார். பகவான் வந்து இந்த உலகத்தில் லீலைகளை செய்யும் பொழுது அவர் வந்து அந்த லீலைகளில் அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றாரோ அதற்கு ஏற்றபடி அவர் அந்த லீலைகளை செய்கின்றார். குழந்தை பருவத்தில் அவர் வந்து யசோதாவின் அரவணைப்பில் வளர்ந்தார். எப்படி ஒரு 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 உதவியற்ற ஒரு அபலா குழந்தை மாதிரி, எதுவுமே தெரியாத ஒரு அபலா குழந்தை மாதிரி யசோதாவினுடைய அரவணைப்பில் வளர்ந்தார். அந்த மாதிரி இதைத்தான் வந்து லீலா அப்படின்னு சொல்றோம், திருவிளையாடல் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி கிருஷ்ணருடைய பாதுகாப்புக்காக இதெல்லாம் அனுப்பினார். அத தூராகதான் ஷௌரிஹி கௌரவான் விரகாத்துரான் சன்னிவர்த்திய திருடம் ஸ்னிக்தான் பிராயாத்ஸ்வ நகரிம் பிரியைஹி. கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திலிருந்து கொஞ்ச தூரம் வரைக்கும் பாண்டவர்களும் கிருஷ்ணரோட சேர்ந்து போனார். நான் பொதுவாக கொஞ்ச தூரம் வரைக்கும் பாண்டவர்களும் கிருஷ்ணரை வந்து விடை கொடுப்பதற்காக கொஞ்சம் தூரம் வரைக்கும் சென்றனர். இங்கேயும் பார்க்கும் பொழுது விரகாத்துரான், இந்த எல்லா பாண்டவர்களும் கிருஷ்ணருடைய பிரிவில், கிருஷ்ணர் நம்மை விட்டு போறாரே அப்படின்னு அந்த பிரிவில் மிகுந்த துக்கத்தில் இருந்தனர். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களை சொன்னார், நீங்க இப்ப ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி போங்க, நான் வந்து துவாரகைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டவர்களை விட்டு கிருஷ்ணர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து அவர் துவாரகைக்கு சென்றார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகங்கள்ல வந்து இந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தோம்னா பிரபுபாதர் அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் வந்து வழியில என்னென்ன இடத்துக்கெல்லாம் போனார் அதை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. குரு ஜாங்கல பாஞ்சாலான் சூரசேனான் ச யமுனான் பிரம்மாவர்த்தம் குருக்ஷேத்திரம் மத்ஸ்யான் சாரஸ்வதானத மருதன்வம் அதிக்கிரமிய சௌவீரா பீரயோபரான் ஆனர்த்தான் பார்கவோபாகாத் ஸ்ராந்தவாகோ மனாக் விபுகு.
குருஜாங்கல பிரதேசம், பாஞ்சால பிரதேசம், சூரசேன, சூரசேனங்கிறது மதுரையை குறிக்கின்றது, பிரம்மாவர்த்த, குருக்ஷேத்திர, மத்ஸ்ய, சாரஸ்வத மற்றும் சில பாலைவன பகுதிகள், சௌவீர, ஆபீர, இதெல்லாம் தாண்டி கடைசியில கிருஷ்ணர் வந்து ஆனர்த்த, ஆனர்த்தன துவாரகாவை குறிக்கின்றது, ஆனர்த்த பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தடைந்தார். ஸ்ராந்தவாகோ மனாக் விபுகு, கொஞ்சம் களைப்படைந்த குதிரைகளோடு வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. நீங்க பார்க்கும் பொழுது இதுல சில பிரபுபாதர் சில இந்த இதுல சொல்லப்பட்டுள்ள சில பகுதிகள் வந்து அந்த அதே ஒரு சீக்வன்ஸ்ல சொல்லப்படல, அந்த வரிசையில சொல்லப்படல, பல பகுதிகள் வழியா சென்ற இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் சொல்றார் இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரம்னா டெல்லியிலேருந்து துவாரகைக்கு வந்தாருன்னா பொதுவா இந்த பிரதேசத்திலேருந்து என்ன தெரியுதுன்னா கிருஷ்ணர் பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சௌராஷ்டிரா, குஜராத் இதெல்லாம் தாண்டி கடைசியில துவாரகைக்கு வந்து சேர்ந்தார். சில இடத்துல வந்து சில ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, சில இடத்துல சில பகுதியில கிருஷ்ணர் வந்து ஒரு இடத்துல வந்த பொழுது அங்க இருந்த பக்தர்கள் வந்து எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்ப வந்து கிருஷ்ணர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அவங்களுடைய ஊருக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மெயின் ரோடுக்கு வந்து போனார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஏன்னா அது ஆச்சாரியர்கள் சொல்றாங்க சில இடத்துல இந்த வரிசை வந்து கொஞ்சம் மாறுபட்ட வரிசையா இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருஷ்ணர் வழியில உள்ள மற்ற பக்தர்கள் அவர்களுக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவர்களுக்கும் தன்னுடைய தரிசனத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காக சில சமயம் கொஞ்சம் அந்த ரூட்ல இருந்து கொஞ்சம் உள்ள வேற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி மெயின் ரோடுக்கு வந்து போனார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இங்க வந்து இங்க பார்க்கும் பொழுது அப்ப 5000 வருஷம் முன்னாடியே பாலைவனம், ராஜஸ்தான்ல பாலைவனம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல பாருங்க, ஸ்லோகத்துல மருதன்வம் அப்படிங்கிற வார்த்தை, மருதன்வம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாலைவனத்தை குறிக்கின்றது. இப்ப 5000 வருஷம் முன்னாடி பாலைவனம் இருந்தது. சில இந்த இந்த புவியியல்வாதிகள், சாயில் எக்ஸ்பர்ட்ஸ், சில புவியியல்வாதிகள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாலைவனம்லாம் சமீபத்துல தான் வந்தது அப்படின்னு சில கதையை சொல்றாங்க. ஆனா இங்க பாகவதத்துல பார்க்கும்பொழுது 5000 வருஷம் முன்னாடியே அந்த ராஜஸ்தான் பகுதியில் பாலைவனம் இருந்தது அப்படின்னு தெரிய வருது. ஆனா இது சைடு ஒரு பாயிண்ட் பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில் சொல்றார். அதுக்கப்புறம் கடைசியில என்ன சொல்றார், புவியியல்வாதிகள் அவங்க வந்து என்ன வேணா சொல்லட்டும், நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்து சேர்ந்து விட்டார், அதுதான் நமக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கின்ற விஷயம், அதுதான் மெயின் பாயிண்ட் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். அதே சமயத்துல எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்க வந்து வாய்ப்பு கிடைக்கிற சமயத்துல இந்த விஞ்ஞானிகள், ஜடவாதிகள், நாஸ்திகவாதிகள் அவங்களுக்கும் அவங்களுடைய கருத்தை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைப்பதோ அவங்களுடைய கருத்தை தோற்கடிப்பதற்காகவும் சில வாதங்களை எடுத்து வைக்கிறார். கிருஷ்ணர் கடைசியில துவாரகைக்கு வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் கடைசி ஸ்லோகம், தத்ர தத்ரஹ தத்ரத்யைர் ஹரி பிரத்யுத்யதார்ஹணஹ சாயம் பேஜே திஷம் பஞ்சாத் கவிஷ்டோ காம்கதஸ்ததா. இதனுடைய மொழிபெயர்ப்பு யாராவது படிங்க. 36. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ இம்மாகாணங்களை கடந்து செல்லும் பொழுது அவர் வரவேற்று வழிபடப்பட்டு பல வகையான அன்பளிப்புகள் அளிக்கப்பட்டார். இவ்வெல்லா இடங்களிலும் மாலையில் சந்தியாவந்தனத்தை செய்வதற்காக பகவான் பிரயாணத்தை நிறுத்தினார். இது சூரியாஸ்தமனத்திற்கு பிறகு முறையாக அனுஷ்டிக்கப்பட்டது. இங்க பார்க்கும் பொழுது வழியில வந்து
பிரத்யுத்யத அர்ஹணைகி, பல பேர் வந்து கிருஷ்ணருக்கு அன்பளிப்புகளை வழங்கினர். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு கடைசியில துவாரகைக்கு மத்தியான சமயத்துல வந்தார். பல இடத்துல சரியான அந்த காயத்ரி மந்திரம் சந்தியாவந்திரம் செய்யற சமயத்துல அந்த சமயத்துல தன்னுடைய பயணத்தை நிறுத்தி அந்த சந்தியாவந்தனத்தை செய்து பயணத்தை தொடர்வார் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். குருக்ஷேத்திர யுத்தத்திலையும் பார்க்கும் பொழுது குருக்ஷேத்திர யுத்தத்திலையும் ஒரு நாள் வந்து பொதுவாக யுத்தம் வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தொடராது. ஆனா அந்த 18 நாள் யுத்தத்துல ஒரு நாள் வந்து தொடர்ந்தது. இந்த கடோத்கஜன் பங்கேற்ற அந்த நாள் நினைக்கிறேன். அந்த நாள்ல வந்து மகாபாரதத்துல என்ன வர்ணிக்கப்பட்டதுன்னா, அந்த சந்தியாவந்தன சமயத்துல யுத்தத்தை நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் யுத்தத்தை தொடர்ந்தார்கள் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டுள்ளது. அப்ப என்ன பார்க்கிறோம்னா, இந்த மாதிரி வர்ணாசிரம கடமைகளையும் பகவான் வந்து தவறாம செய்தார் அப்படின்னு அதை பார்க்கிறோம். இதுக்கு தான் பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் வந்து வழியில அந்த பயணத்திலையும் தன்னுடைய வர்ணாசிரம தர்ம கடமைகளை காயத்ரி மந்திரம் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அந்த காயத்ரி மந்திரத்தை அந்த குறிப்பிட்ட சமயத்துல நம்ம வந்து 3 வேளை உச்சரிக்க வேண்டியிருக்கு. அதை வந்து தவறாமல் செய்தார். சில பேர் நினைக்கிறாங்க, ஓ பகவானும் வந்து இந்த வர்ணாசிரம தர்ம கடமைகளால கட்டுப்படுத்தப்படுகின்றார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் இது வந்து இது தவறான கருத்து. பகவான் வந்து இந்த வர்ணாசிரம தர்ம கடமைகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. ஏன்னா வர்ணாசிரம தர்மத்தை படைத்ததே அவர்தான். அந்த பகவானுக்கு வந்து வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. எனக்கு வந்து இந்த 3 உலகத்திலையும் வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. நான் இதுக்கு அப்பாற்பட்டவன். அப்படி இருந்தாலும் நான் வந்து வர்ணாசிரம தர்ம கடமைகளை கடைபிடிக்கின்றேன். அதுதான் சொல்றார். யதி ஹயம் ந வர்த்தேயம் ஜாத்து கர்மன் அதந்திரிதஹ மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக உத்சீதேயுர் இமே லோகா ந குறியாத் கர்மச்சேதகம் சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் உபகன்யாம் இமா பிரஜா. நான் ஒருவேளை இந்த வர்ணாசிரம தர்ம கடமைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் வந்து என்னை பின்பற்றி அவர்களும் அதை கடைபிடிக்க தவறி விடுவார்கள். அந்த கருத்தை சொல்லும் பொழுது கீதையில 3வது அத்தியாயத்துல 23, 24 இதுல ஒருவேளை நான் வந்து இந்த வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் கட்டாயம் வர்ணாசிரம தர்மத்தை கைவிட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்ற. சில சமயம் உதாரணத்துக்கு சப்போஸ் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நியூஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவேளை நாளைக்கு மழை பெய்தால், இது ஒருவேளை நாளைக்கு மழை பெய்தால் இந்த போட்டி நடக்காமல் போய்விடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இந்த சொற்றொடர்ல 2 பகுதி இருக்கு. முதல் பகுதி வந்து ஒருவேளை நாளைக்கு மழை பெய்தால் அப்படின்னு ஒரு பகுதி. 2வது பகுதி இந்த போட்டி நடக்காம போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 2வது பகுதி. இந்த இதுல பார்க்கும்பொழுது இந்த 2 பகுதியிலையும் இந்த முதல் பகுதி சொற்றொடர்ல அதுலயும் ஒரு நிச்சயமான கருத்தை சொல்லல, ஒருவேளை நாளைக்கு மழை பெய்தால் அப்படின்னு. இந்த 2வது பகுதி சொற்றொடர்லையும் இந்த முதல் பகுதி சொற்றொடர் அடிப்படையில் அந்த சம்பவத்துக்கு அடிப்படையில 2வது பகுதி சொற்றொடர் அதுலயும் ஒரு நிச்சயத்துடன் சொல்லல, போட்டி நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா போட்டி நடக்கலாம் அல்லது நடக்காம இருக்கலாம். போட்டியை கொஞ்சம் 50 ஓவர் போட்டியை 20 ஓவரா மாத்திரலாம், அல்ல
மாட்டி நடத்திடுவாங்க, அல்ல 35 ஓவரா போட்டி நடந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இரண்டாவது பகுதி சொற்றொடர்லயும் ஒரு நிச்சயமற்ற இதை சொல்றோம். ஆனா கிருஷ்ணர் பகவத்கீதையில அந்த அந்த 3.23-24 சொல்லும் பொழுது உத்சீதேயுர் இமேலோகா ந குறியான் கர்மச்சேதகம் சங்கரசிஜ கர்த்தாசியம் உபகன்யாம் இமா பிரஜா. இந்த ஸ்லோகம் அது முந்தின ஸ்லோகத்துல கிருஷ்ணர் எப்படி சொல்றாருன்னா, ஒருவேளை நான் வர்ணாசிரம தர்ம கடமைகளை செய்யவில்லை என்றால், இந்த முதல் பகுதி சொற்றொடர்ல அவர் அந்த ஒரு நிச்சயமற்ற இதை சொல்றார். ஒருவேளை நான் வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிக்கவில்லை என்றால், ஆனா இரண்டாவது பகுதி சொற்றொடர்ல என்ன சொல்றார்? கட்டாயம் மக்கள் வர்ணாசிரம தர்மத்தை விட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்றார். இரண்டாவது பகுதி சொற்றொடர்ல அவர் அந்த நிச்சயமற்ற தன்மையை சொல்லல. இந்த மாதிரி ஒருவேளை நான் வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் மக்களும் வர்ணாசிரம தர்ம கடமைகளை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லல. அவர் இரண்டாவது பகுதி சொற்றொடரை நிச்சயமாக சொல்றார். கட்டாயம் மக்கள் வர்ணாசிரம தர்மங்களை கைவிட்டு விடுவார்கள் அப்படின்னு உறுதியோடு சொல்றார். அதனாலதான் பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ணருக்கு வர்ணாசிரம தர்ம கடமைகளை கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். ஆனா அப்படி இருந்தாலும் அவர் மற்றவர்களுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக, நான் அவர் கடைபிடிக்கவில்லை என்றால் மற்றவங்க கட்டாயத்தை விட்டு விடுவாங்க. அதனால மற்றவர்கள் சரியான எடுத்துக்காட்டா இருப்பதற்காக அவர் அந்த கடமைகளை கடைபிடிக்கின்றார். இங்க பகவான் இந்த உலகத்தில் அவதரிக்கும் பொழுது பக்தர்களை ரட்சிப்பதற்காகவும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் அவதரிக்கின்றார். அவருக்கு எந்தவித கடமைகளை கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. அப்படி இருந்தாலும் இதை அவர் தர்மத்தினுடைய தலைவனாக இருக்கிறதுனால, தர்மத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியராக இருக்கிறதுக்காக அவரும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டு மூலமாக அதை கடைபிடித்து காண்பிக்கின்றார். அதனாலதான் கிருஷ்ணர் வழியில அந்த பயணத்துல தகுந்த சமயத்துல அவர் அந்த பயணத்தை நிறுத்தி சந்தியாவந்தன கடமைகளை செய்தார், காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்தை தான் பிரபுபாதர். அதனால பகவான் மனித பிறவியில அவதரிக்கும் பொழுது அவர் ஒரு மனிதனாக, மனிதனுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏற்றபடி என்ன கடமைகளோ அதையெல்லாம் செய்கின்றார். அதே சமயத்துல சில சமயம் எந்த மனிதனாலும் செய்ய முடியாத வியக்கத்தக்க காரியங்களையும் செய்கின்றார். கோவர்தன மலையை தூக்கினார். அப்படிப்பட்ட காரியங்களை யாராலும் அந்த காரியங்களை அதே அந்த செயல்களை யாராலும் செய்யவே முடியாது. இந்த மாதிரி மலையை தூக்குவது இதெல்லாம். இந்த மாதிரி இந்த கருத்துக்களை எழுதுற அதனால்தான் பிரபுபாதர் எழுதுறார், நம்ம ஒவ்வொரு நபரும் வாழ்க்கையில தர்மங்களை கடைபிடிக்கும் பொழுது ஒரு ஆன்மீக வழிகாட்டியினுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். அந்த ஆன்மீக வழிகாட்டி கிருஷ்ணருடைய கருணையினுடைய அவதாரம். கிருஷ்ணருடைய கருணையினுடைய அவதாரம். அந்த ஆன்மீக வழிகாட்டியை ஆலோசித்து அதற்கேற்றபடி பக்தியில் எப்படி முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அந்த பாதையை அவரிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. இதோட இந்த அத்தியாயம் முடிவடைகின்றது. நம்ம அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிப்போம். அடுத்த அத்தியாயம் மிக அருமையான அத்தியாயம். கிருஷ்ணர் எப்படி துவாரகைக்குள்ள நுழைந்தார்.
என் பின்னாடி சொல்லுங்க. சூத உவாச்ச उद उवास ஆனர்தான் ச உபவ்ரஜ்ய आनर्तान् स उपवर्च விருத்தான் ஜனபதான் ஸ்வகான் वृत्तान् जनपदान् स्वकान् தத்மௌ தரவரம் தேஷாம் तस्मौ तरवरं तेषां விஷாதம் ஷமயன்னிவ. விசாதாம் சமயன் இவ. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்குகிற ஆசா பக்தி வேத சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுஜி. சூத கோட்சுவாமி கூறினார், மாதாஜி நீங்க படிக்கிறது கேட்கல. இந்த சங்கநாதம் துவாரகவாசிகளின் சோகத்தை ஆற்றியது. துவாரகவாசிகளின் சோகத்தை ஆற்றியது. ஹரேஷ்ணம் பிரபு. மாதாஜி இன்னொரு தடவை படிக்கிறதுன்னு படிங்க, சரியா கேட்கல நீங்க பேசுறது. கேட்கலையாங்க முத்தஜி? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. சூத கோட்சுவாமி கூறினார், அனர்த்த நாடு துவாரகை எனப்படும் மிக செழிப்பான அவரது தலைநகரின் எல்லையை அடைந்ததும் தனது வருகையை அறிவிப்பதற்காக பகவான் அவரது மங்களகரமான சங்கை ஊதினார். இந்த சங்கநாதம் துவாரகாவாசிகளின் சோகத்தை ஆற்றியது. இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்தவுடனே அவர் தன்னுடைய சங்கை முழங்கினார். அந்த எல்லா துவாரகா வாசிகளும் கிருஷ்ணருடைய பிரிவில் ஆழ்ந்த சோகத்தில் இருந்தனர். அவர்களுடைய சோகத்தை அகற்றுவதற்காக தன்னுடைய சங்கை வந்து முழங்கினார். இதை பத்தியும் ரொம்ப அருமையாக பிரபுபாதர் வந்து விளக்கியுள்ளார். கிருஷ்ணர் துவாரகையிலிருந்து பல மாதங்கள் வந்து பிரிந்திருந்தார். இந்த குருக்ஷேத்திர யுத்தம், அதற்கப்புறம் யுதிஷ்டிர மகாராஜர் யாகங்கள்லாம் செய்தார். இந்த மாதிரி பல மாதங்கள் பிரிந்திருந்தார். இந்த துவாரகையில் உள்ள எல்லா துவாரகாவாசிகள் கிருஷ்ணருடைய பிரிவில் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தனர். கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதாரம் செய்யும் பொழுது அவர் வந்து பல பக்தர்களுடன் சேர்ந்து இந்த உலகத்தில் அவதரிக்கின்றார். இந்த துவாரகையில் உள்ள பக்தர்கள், மதுராவில் உள்ள பக்தர்கள் அவர்கள் எல்லோரும் நித்திய சித்த பக்தர்கள், நித்தியமாக முக்தி அடைந்த நிலையில் இருக்கின்ற பக்தர்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை பிரிந்து அவர்களால ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு கிருஷ்ணர் மேல அவ்வளவு ஒரு உயர்ந்த ஆழ்ந்த அன்பு இருக்கு. அதனால இந்த எல்லா துவாரகா வாசிகளும் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தனர் கிருஷ்ணருடைய பிரிவில். கிருஷ்ணர் எப்பொழுது துவாரகாக்கு வருவார் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புடன் அவர்கள் வந்து வாழ்க்கை கழித்து கொண்டிருந்தனர். அதனால் இந்த சங்கை கேட்ட உடனே அவர்களால் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது கிருஷ்ணர் வந்து விட்டார் அப்படின்னு. நமக்கு வந்து எல்லா சங்கும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து அந்த வண்டி சத்தத்தை கேட்ட உடனே அப்பா வந்துட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரோட்ல பல வண்டி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து அப்பா வந்துட்டார் அப்படிங்கிறது, அப்பா வண்டியோட சத்தம் வந்து அந்த குழந்தைக்கு தெரியும். இந்த அப்பா வந்துட்டார் உடனே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த துவாரகாவாசிகளுக்கு வந்து கிருஷ்ணருடைய சங்கனுடைய ஒலியை கேட்ட உடனேயே அவர்கள் வந்து அந்த துயரத்திலிருந்து மீண்டு கிருஷ்ணரை வரவேற்பதற்காக வந்தனர். இதெல்லாம் ஒரு உயர்ந்த அன்பினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்ற. உயர்ந்த அன்பினுடைய அறிகுறி. அதனால கிருஷ்ணரை உடனே வரவேற்பதற்காக வந்தனர். நம்ம ஒரு பிரபுபாதருடைய ஒரு மூத்த சீடர் ராதநாத் சாமி மகாராஜர் அவர் வந்து சொன்னார், கோயில்ல வந்து தர்ஷன ஆர்த்தி அந்த சங்கு ஊதுவதற்கு முன்னாடி அங்க தரிசனத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். செய்வீங்க
ஆ. தர்சனார்த்தி சங்கு முழங்குவதற்கு முன்னாடி அங்க வந்து காத்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொன்னார். இந்த பகவானுடைய விக்கிரகம் இது வந்து வெறும் கல் அல்லது பொம்மையா அல்லது இது பகவானே இங்க இருக்கின்றாரா அப்படின்னு இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நீங்க பகவானே அங்க அந்த விக்கிரகத்துல இருக்கின்றார் அப்படின்னு அதை புரிந்து கொள்ளும் பொழுது அப்ப வந்து சங்கு முழங்குவதற்கு முன்னாடி அங்க வந்து இருந்து பகவானுடைய தரிசனம் துறக்க போகின்றது அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புடன் வந்து ஒருத்தர் வந்து காத்து கொண்டிருப்பார். ஆனா இந்த கிருஷ்ணருடைய விக்கிரகம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும் பொழுது அப்ப வந்து எப்ப வந்தா என்ன அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வந்து சில சமயம் ஒருத்தர் லேட்டா வருவார் அப்படின்னு அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொன்னார். மங்கள ஆர்த்தினா அந்த சங்கு முழங்குவதற்கு முன்னாடி வந்து நிக்கணும், தர்சன ஆர்த்தினா அதுக்கு வந்து சங்கு முழங்குவதற்கு முன்னாடி வந்து நிக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த எல்லா பக்தர்களும் உடனே கிருஷ்ணரை வரவேற்பதற்காக வந்தனர். இதெல்லாம் ஒரு உயர்ந்த தூய அன்பினுடைய அறிகுறி அப்படின்னு எழுதுறார். அடுத்த ஸ்லோகம். தபுச்ச காஷே தவலோதரோதரோ स उच्चहासे तवलोदरोदरो அப்யுருக்ரமஸ்யாத அப்யுருக்ரமஸ்யாதரஷோணஷோணிமா अप्युरुक्रमाश्चादरशोणशोणिमा தாத்மாயமான கரகஞ்ச சம்புடே आत्मायमानकरकञ्च सम्पुडे யதாப்ஜ கண்டே கலஹம்ச உத்ஸ்வனஹ यदाब्जकण्डே கலஹம்ச உத்ஸ்வனஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஊதப்பட்ட அந்த வெண்மையான பருத்த சங்கு அவரது கரத்தால் பற்றப்பட்டு இருந்ததாலும் அவரது திவ்யமான உதடுகளால் தொடப்பட்டதாலும் சிவந்து காணப்பட்டது. அது செந்தாமரையின் தண்டுக்கிடையில் புகுந்து விளையாடும் வெண்ணிற அன்னப்பறவையை போல் காட்சியளித்தது. ஹரே கிருஷ்ண பிரபு. இந்த சங்க பத்தி அருமையான வர்ணனை வருகின்றது. அந்த சங்கு வந்து தவலன வெண்மை நிறத்தை பெற்றிருந்தது. தவல உதர உதர அப்படின்னா வயிற்று பகுதி. வெண்மை நிறத்தை உடைய அந்த வெண்மை நிறமான வயிற்று பகுதியை வந்து அந்த சங்கு பெற்றிருந்தது. உதரங்கிறதுக்கு வந்து பிரபுபாதர் என்ன அர்த்தம் கொடுக்கிறாருன்னா, வெண்மையான தடித்த சங்கு, வெண்மையான பருத்த சங்கு, தவலோதரோதர. அந்த சங்கை வந்து கிருஷ்ணர் தன்னுடைய கையில வைத்திருந்தார். அந்த கிருஷ்ணருடைய கரங்கள் வந்து தாமரை மலர்களோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. இந்த இடத்துல கிருஷ்ணர் 4 கரங்களையும் காண்பித்தார் அப்படின்னு சில ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அப்படின்னு அந்த 4 கரங்களும் இந்த தாமரை மலர்களோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. தாமரை மலர்கள் இருக்கின்ற குலத்துல, தாமரை பூக்கள் இருக்கின்ற குலத்துல வந்து அன்னப்பறவை போய் அங்க விளையாடும். அன்னப்பறவை எந்த நிறத்துல இருக்கு? வெண்மை நிறத்துல இருக்கு. இந்த மாதிரி இந்த வெண்மை நிறத்தில் உள்ள சங்கு வந்து ஒரு அன்னப்பறவை போன்று, எப்படி ஒரு அன்னப்பறவை வந்து தாமரை பூக்கள் இருக்கின்ற அந்த குலத்துல வந்து விளையாடுகின்றதோ, அதே மாதிரி இந்த வெண்மை நிறத்தில் உள்ள சங்கு வந்து கிருஷ்ணருடைய தாமரை மலர்கள் போன்ற கரங்கள் மத்தியில் இந்த வெண்மை நிறத்தில் உள்ள சங்கு இருந்தது அப்படின்னு ஒரு வர்ணனை வருகின்றது. அதுக்கப்புறம் உருக்கிரம ச உச்சகாஷே தவலோதரோதரோப்பி அப்படி உருக்கிரமஸ்யா தரஷோணஷோணிமா. கிருஷ்ணருடைய உதர உருக்கிரமஸ்ய அதரன உதடு. உருக்கிரம அப்படிங்கிற வார்த்தை வந்து கிருஷ்ணரை குறிக்கின்றது. உருக்கிரம அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அதி மானுஷ்யமான செயல்களை செய்கின்ற பகவான். மனிதனால கற்பனை கூட செய்ய முடியாத
மனிதனை வியக்க வைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றவர். அதுதான் உருக்கிரமர். அந்த பகவான் கிருஷ்ணருடைய உதடு அதர சோண சோணிமா, அவருடைய உதடு வந்து சிகப்பு நிறத்தில் இருந்தது. அந்த சிகப்பு நிறத்தில் உள்ள கிருஷ்ணருடைய உதடோடு இந்த வெண்மை நிறத்தில் உள்ள சங்கினுடைய தொடர்பு வந்தது. அந்த அந்த கிருஷ்ணருடைய சிகப்பு நிறத்தில் உள்ள உதடுனால இந்த வெண்மை நிறத்தில் உள்ள சங்கும் வந்து அதுவும் அதுலேயும் அந்த சிகப்பு நிறம் வந்து ஊடுருவியது. அந்த சிகப்பு இதுவும் அந்த வெண்மை நிறத்தில் உள்ள சங்கு வந்து அதுலயே அந்த சிகப்பு நிறம் வந்தது அப்படின்னு வர்ணனை சொல்லப்பட்டுள்ளது. சோண சோணிமா. தாத்மாயமான அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அந்த சங்கை வந்து வெகு நேரம் முழங்கினார். அவர் அந்த சங்கை வந்து தாத்மாயமான மிகுந்த அதுல அவ்வளவு ஒரு தன்னுடைய ஒலியை எழுப்பி வெகு நேரம் முழங்கிக் கொண்டே இருந்தார். தாத்மாயமான கரகஞ்ச சம்புட்டே யதாப்ஜ சந்தே கலஹம்ச உத்ஸ்வன. எப்படி ஒரு அன்னப்பறவை வந்து தாமரை மலர்கள் இருக்கின்ற இந்த குலத்தில் விளையாடுகின்றனோ அதே மாதிரி இந்த வெண்மை நிறத்தில் உள்ள சங்கு வந்து அந்த தாமரை பூக்கள் போன்ற கிருஷ்ணனுடைய கரங்கள் மத்தியில விளையாடி கொண்டிருந்தது. அப்படி தோன்றியது அப்படின்னு சொல்ற. சோ அந்த இந்த கிருஷ்ணர் அந்த சங்கை முழங்கியது வந்து அந்த ஒரு செயலே வந்து எல்லோருடைய மனதை வந்து கவர்ந்தது. அப்படிப்பட்ட அப்படி கிருஷ்ணர் வந்து அந்த சங்கை முழங்கினார். தாத்மாயமான அப்படின்னா அவர் வந்து இந்த சங்கை வந்து முழங்கிக் கொண்டே இருந்தார். இங்க வந்து பிரபுபாதரும் மிக அருமையா தன்னுடைய பொருளுரையில வர்ணிக்கின்றார். அந்த வெண்மை நிறத்தில் உள்ள சங்கு வந்து கிருஷ்ணருடைய உதடுகளோடு உள்ள தொடர்பை வந்து அடைந்ததுனால அந்த 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 வெண்மை நிறத்தில் உள்ள சங்குலையும் அந்த சிகப்பு நிறம் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஜட பொருட்களோடு சம்பந்தப்பட்ட பல காரியங்களை செய்யலாம். ஆனா அந்த காரியங்களை வந்து கிருஷ்ண உணர்வுடன் செய்யும் பொழுது அந்த காரியங்களே ஒரு ஆன்மீக மயமாக மாறிவிடுகின்றது. அதே காரியங்களை நம்ம கிருஷ்ணருக்காக செய்யும் பொழுது ஒருத்தர் சாஃப்ட்வேர் எழுதலாம் அல்லது தொழிற்சாலையில வேலை பார்க்கிறார். பொதுவாக தொழிற்சாலையில சில இடத்துல பிரபுபாதர் சொல்ற தொழிற்சாலையில வேலை பார்க்கறது உக்ர கர்மா அப்படின்னு சொல்ற, தமோ குணத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற. ஆனா பல சமயம் பக்தர்களும் அந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்து அவங்க சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த அந்த காரியங்களை வந்து கிருஷ்ண உணர்வுடன் செய்யும் பொழுது, கிருஷ்ணரை நினைத்து கொண்டு அந்த கிருஷ்ண உணர்வுடன் செய்வது அந்த காரியங்களுடைய பலனையும் கிருஷ்ணருடைய சேவைக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் அது வந்து ஆன்மீக மயமாக மாறிவிடுகின்றது. அதனால எப்படி இந்த வெண்மை நிறத்தில் உள்ள சங்கு வந்து கிருஷ்ணருடைய உதவுகளுடைய தொடர்புனால சிகப்பு நிறத்தை அடைந்தது அந்த மாதிரி. கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துல ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருக்கின்றார். எப்ப ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் மேல உள்ள அன்புடன் ஒரு வந்து செயலை செய்யும் பொழுது அப்ப வந்து அந்த செயலோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அது ஆன்மீக மயமாக மாறிவிடுகின்றது. பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிர் பிரம்மாக்னவ் பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. பகவத்கீதா 4.24. எப்படி ஒரு யாகத்துல வந்து ஒரு யாகம் கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யப்படும் பொழுது அந்த யாகத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அது வந்து ஆன்மீக மயமாக மாறிவிடுகின்றது. அந்த மந்திரங்களோ சரி, இந்த யாகத்துல அர்ப்பணம் பண்ணுகின்ற நம்ம பொருட்களோ சரி, அந்த யாகசாலை கூடம் எல்லா செயல்களும். அதுக்கப்புறம் இன்னொரு கருத்தை என்ன சொல்றாருன்னா, அன்னப்பறவை வந்து அந்த தாமரை மலர்கள் நிறைந்த அந்த குலத்தில் விளையாடுகின்றது.
அன்னப்பறவைக்கு வந்து சமஸ்கிருதத்துல என்ன சொல்றோம்? ஹம்ச அப்படின்னு சொல்றோம். ஹம்ச இந்த வார்த்தை வந்து ஒரு பரமஹம்ச பக்தரையும் குறிக்கின்றது. இந்த பரமஹம்ச பக்தர், மிக உயர்ந்த புத்திசாலியுடைய அந்த பக்தர் வந்து ஒரு அன்னப்பறவை மாதிரி அவர் எப்பொழுதும் கிருஷ்ணருடைய பக்தி கடலில், கிருஷ்ணருடைய பக்தியில் மூழ்கி ஆன்மீக ஆனந்தத்தில், எப்படி ஒரு அன்னப்பறவை அந்த தாமரை மலர்கள் உள்ள குளத்தில் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றதோ, அதே மாதிரி ஒரு பரமஹம்ச பக்தர் வந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு எப்பொழுதும் ஒரு ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார். அந்த ஆன்மீக ஆனந்தம் வந்து எப்படி அனுபவிக்கின்றார்னா, கிருஷ்ணருடைய பாதத்தில் பக்தி தொண்டில் ஈடுபட்டு அந்த ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். அடுத்த ஸ்லோகம். தமுபஸ்ருத்ய நினதம் ஜகத் பயபயாவகம் பிரத்யுத்யயு பிரஜா சர்வா பர்த்ருதர்ஷன லாலசாஹ. மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜட உலகில் பயபுருஷரையும் அச்சுறுத்தக்கூடிய அந்த ஓசையை கேட்ட துவாரகாவாசிகள் எல்லா பக்தர்களையும் காப்பவரான பகவானின் தரிசனத்தை பெறும் நீண்ட கால ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவரை நோக்கி விரைந்தனர். ஜகத் பயபயாவகம். அந்த கிருஷ்ணருடைய சங்கினுடைய ஒலி வந்து இந்த ஜட உலகத்தில் உள்ள ஆபத்துகளுக்கு அது வந்து பயத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒலி அது ஜகத் பயபயாவகம். அந்த சங்கை உபஸ்ருத்தி, அந்த சங்கனுடைய ஒலியை கேட்டதுக்கு அப்புறம் துவாரகையில் உள்ள துவாரகாவாசிகள் பர்த்ரு தர்ஷன லாலசாஹா, மிகுந்த ஏக்கத்துடன் கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பில் இருந்த துவாரகாவாசிகள் தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியில வந்து கிருஷ்ணரை தரிசிப்பதற்காக வந்தனர். பிரத்யுத்யயு பிரஜா சர்வா. பாகவதத்தினுடைய ஆரம்பத்துல இந்த ஸ்லோகம் வருது. ஆபண்ண சம்ஸ்மிருதிம் கோராம் என்னாம விவசோ கிருணன் ததசத்யோ விமுச்சேத யத் பிபேதி ஸ்வயம் பயம். கிருஷ்ணருடைய நாமம் வந்து, கிருஷ்ணருடைய நாமத்தை கேட்டு பயத்தினுடைய சொரூபமே பயப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு, இங்க வந்து கிருஷ்ணருடைய சங்கனுடைய ஒலி அது வந்து இந்த உலகத்துல எல்லோருக்கும் பயத்தை கொடுக்கின்ற அந்த காலமே கிருஷ்ணருடைய சங்கனுடைய ஒலியை கேட்டு பயப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த துவாரகாவாசிகள் எல்லோரும் வந்து நித்திய சித்த பக்தர்கள். அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணரை தரிசனம் செய்யறதுக்காக மிகுந்த ஏக்கத்துடன் இருந்தனர். அவர்கள் வந்து ஒரு விதத்துல பார்த்தோம்னா கிருஷ்ணருடைய பிரிவில் இருந்தனர். ஆனா கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கி இருந்ததுனால அவர்கள் வந்து ஒரு வினாடியும் வந்து கிருஷ்ணரை பிரிந்து இருக்கவில்லை. ஏன்னா மனசுக்குள்ள அந்த கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கி இருந்தனர். கிருஷ்ணரை பத்தியான சிந்தனைகள், கிருஷ்ணருடைய நாமங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அதனால அந்த சிந்தனையில மூழ்கி இருந்ததுனால அவர்கள் ஒரு வினாடியும் கிருஷ்ணரை பிரிந்து இருக்கவில்லை. எப்படி கோபியர்கள் வந்து என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் வந்து எப்பொழுதும் கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கி இருந்தனர். அதே மாதிரி இந்த துவாரகா வாசிகளும் கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கி இருந்தனர். அதனால இந்த துவாரகாவாசிகள் வந்து ஒரு ஆன்மீக துயரத்தில் இருந்தனர். ஏன்னா கிருஷ்ணர் துவாரகையிலிருந்து பல நாள் வந்து வெளியில போயிருந்தார். எப்படி ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா சில சமயம் ராத்திரி சமயத்துல வந்து அவர் கொஞ்சம் டிப்ரெஷன்ல, மன உளைச்சல்ல இருக்கலாம். ஏன்னா சூரிய ஒளி இல்லாம இருக்கும் பொழுது, ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் பொழுது எப்படி பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள் ஒரு மன உளைச்சல்ல இருக்கலாம். ஐரோப்பால
ஐரோப்பா கண்டத்துல பார்க்கும் பொழுது பல 6 மாசத்துக்கு வந்து சில சமயம் வந்து சூரியனை பார்க்கறதே ரொம்ப அரிதான விஷயமா ஆகிவிடும். அந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு. சூரியனே ஒரு நாள்ல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் பார்க்க முடியும், அந்த மாதிரி இருக்கும். பல மாதங்களுக்கு அப்படி இருக்கும். அப்ப அந்த அதை வந்து வின்டர் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சமயத்துல பல பேர் வந்து டிப்ரெஷன்ல போயிடுறாங்க, மன உளைச்சல்ல போயிடுறாங்க. ஏன்னா சூரிய ஒளி வந்து சூரிய ஒளி வந்து மனதை வந்து சத்துகுணத்துல வைப்பதற்கு, மனதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப சாதகமானது. ஆனா பல மேல்நாட்டுல வந்து ஐரோப்பால பல நாட்டுல வந்து சூரியனை வந்து பல மாதங்களுக்கு அந்த குளிர்கால அந்த சமயத்துல சூரியனை பார்க்கறதே ரொம்ப அரிதாம இருக்கும். அந்த சமயத்துல பல பேர் வந்து மன உளைச்சல்ல போறாங்க அப்படின்னு பல புள்ளி விவரமே தெரிவிக்கின்றது. அந்த சமயத்துல ஒரு ஸ்பெயின்ல ஒரு குறிப்பிட்ட தேசத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து சூரியன் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து பல பேர் போவாங்க அப்படின்னு சொல்லப்படும். ஸோ எப்படி ஒருத்தர் சூரியன் இல்லாம இருக்கும் பொழுது, இன்னைக்கு இப்ப ஜனவரியில நேத்துக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா சூரியன் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இல்லவே இல்லை, அரிதா இப்ப மழை பெய்யுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அபசகுணமான இது. மார்கழி மாசத்துல மழை பெய்யறது இதெல்லாம். ஸோ சூரியன் இல்லாத பொழுது எப்படி மக்கள் வந்து ஒரு மன உளைச்சல்ல போயிடுறாங்களோ, அதே மாதிரி கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த ஆன்மீக சூரியன் துவாரகையிலிருந்து வெளியில இருந்ததுனால இந்த துவாரகா வாசிகள் எல்லோரும் ஒரு ஆன்மீகமயமான துயரத்தில் மூழ்கி இருந்தனர். அதனால இந்த கிருஷ்ணருடைய சங்கனுடைய ஒலியை கேட்டவுடன் அவர்களுக்கு வந்து இது வந்து சூரியன் உதிச்சது மாதிரி உங்களுக்கு தோன்றியது, சூரியன் உதித்து விட்டது அப்படின்னு தெரிஞ்சது. அதனால உடனே இந்த எல்லா துவாரகா வாசிகளும் தங்களுடைய அந்த தூக்கத்திலிருந்து, அந்த ஆன்மீகமயமான துயரத்திலிருந்து எழுந்திருந்து அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற சூரியன் உதிக்க போகின்றது அப்படிங்கிற சூரியனை தரிசிப்பதற்காக உடனே வீட்டுக்கு வெளியில வந்தனர். அதுக்கப்புறம் இந்த பிரபுபாதர் வந்து சொல்றாரு, இந்த பௌதிக உலகத்துல 4 பிரச்சனைகள் இருக்கு. உடம்பு சம்பவமான அடிப்படை 4 பிரச்சனை என்ன? சாப்பிடுவது, தூங்குவது, பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்கம் செய்வது. இது 4 வகையான அடிப்படை உடல் சம்பந்தமான விஷயங்கள். இந்த இதுல வந்து இந்த 4 விஷயத்துல குறிப்பாக பயப்படுவது, பயம், இதுதான் ரொம்ப பிரதானமானது அப்படின்னு சொல்றார். இதான் ரொம்ப பிரதானமானது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒரு மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள ஏதாவது இருக்கும். அடுத்தது என்ன பிரச்சனை வருமோ, அவர் என்ன சொல்வாரோ, அவர் என்ன முடிவு எடுப்பாரோ அப்படின்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் இருக்கு. அதனால இந்த பயம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இந்த 4 பிரச்சனைகளே பிரதானமானது அப்படின்னு சொல்ற. இந்த உலகத்திலே பயம் வந்து பிரதானமானது. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களும் மாயாவினுடைய பிடியில் இருக்கின்றார்கள். அதனால தான் அவர்கள் எல்லோரும் பயப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஆனா இந்த பயம் வந்து எப்பொழுது ஒருத்தர் கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்கின்றாரோ, கிருஷ்ணருடைய சங்கனுடைய ஒலியை கேட்கின்றாரோ, அப்ப வந்து அந்த பயம் வந்து நீங்கி விடுகின்றது. அதனால தான் பிரபுபாதர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்க வேண்டும். இந்த மகாமந்திரங்கள் வந்து இதுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. இதை வந்து உச்சரிப்பதன் மூலமாக இந்த சம்சாரத்தில் உள்ள பயத்திலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் எப்படி இந்த துவாரகாவாசிகள் கிருஷ்ணரை வந்து வரவேற்றார்கள், அவர்களுடைய பிரார்த்தனைகள் மிக அருமையான பிரார்த்தனைகள். அது அடுத்த வாரம் பாருங்க. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணன். பிரபு, இப்ப கோபிதாய அப்படின்னீங்களேங்க பிரபு, பாதுகாப்பு அளிப்பவர்ன்ட்டு. அப்ப அது கோபியர்கள், கோபி பர்த்து, கோபி அப்படி
இல்ல, கோபி தாய அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அது வந்து எந்த வினைச்சொல்ல இருந்து வருகின்றதுன்னா குப் அப்படின்னு ஒரு வினைச்சொல், வெர்பல் ரூட். அதுக்கு அர்த்தம் வந்து பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். அதோடு ஒரு குறிப்பிட்ட விகுதி சஃபிக்ஸ் அதை சேர்த்து கோபிதாய பாதுகாப்பு அளிப்பதற்காக அப்படின்னு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். கோப கோபி, கோபர்கள் அப்படின்னு. கோப அப்படிங்கிறது வந்து பசுக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய பெயர் கோப. காம் பாத்தி, காம் பாலயந்தி அப்படின்னு அது அதனுடைய அர்த்தம். அந்த கோப அப்படிங்கிற வார்த்தையினுடைய பெண்பால் சொல் வந்து கோபி. கோபங்கிறது வந்து ஆண்பால் சொல், அதனுடைய பெண்பால் சொல் வந்து கோபி. நீங்க கிருஷ்ணரை வந்து வழியெல்லாம் போயிட்டு போயிட்டு வர்றது அப்படின்னு சொன்னீங்களே பிரபு, அது மகா பிரபு சார் நித்யானந்த பிரபு பங்களாதேஷ்ல அப்படிதானே பிரபு? இல்ல, அவரு ஒவ்வொரு கிராமந்தோறும் நகர சங்கீர்த்தனம் பண்றப்ப எங்க எங்க கூப்பிடுறாங்களோ அங்க எங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க அப்படின்னு. அதனால எவ்வளவோ மாச கணக்கில் ஆயிடும், ஒரு குறிப்பிட்ட மாசம் போறது எத்தனையோ வருஷம். ஆமா, அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாலைவனம் நம்ம இப்ப இதுல இருக்குன்னா அப்ப திரிபடைந்த உலகம்னு தெரியுது. பட் ஆனா ஆன்மீக லோகத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா பிரபு? அப்படி ஆன்மீக உலகத்துல பாலைவனம் இருக்காது. இருக்காது. கிருஷ்ணருடைய லீலைகளுக்கு எது எது உதவியா இருக்கோ, இந்த கிருஷ்ண பக்தி ரசத்தை அனுபவிப்பதற்காக எது உதவியா இருக்கோ அதுதான். அப்படி ஆன்மீக உலகத்துல எல்லா பருவத்திலையும் எல்லா பூக்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு. பௌதிக உலகத்துலதான் அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு இந்த கிடைக்காத இதெல்லாம் கிடைக்காத இடங்கள் அப்படிங்கிறது. அப்புறம் உருக்கிரமஷ்யா அப்படிங்கிறப்ப ஒரு உருக்கிரமர் இவரை சொல்றதாங்க பிரபு, இவரும் சொல்றவங்களையும் பிரபு, சாரி வாமனர். உருக்கிரம அப்படிங்கிற வார்த்தை வாமனதேவரையும் குறிக்கின்றது. ஏன்னா வாமனர் வந்து 3 படியில அவர் தன்னுடைய உருவத்தை பெருக்கி இந்த உலகத்தை அளந்து விட்டார். உருக்கிரம விஷ்ணுவை குறிக்கின்றது, குறிப்பாக வாமன அவதாரம். உருக்கிரம அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அதிமானுஷ்யமான காரியங்களை செய்கின்ற பகவான் அப்படின்னு. அது பொதுவாக விஷ்ணுவினுடைய எல்லா அவதாரங்களையும் குறிக்கலாம், குறிப்பாக வாமனதேவரை குறிக்கின்றது விசேஷமாக. கேள்விகள் இல்லைன்னா முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் பார்ப்போம். ग्रंथराज श्रीमद्भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.